இங்கு இடம்பெற்றிருப்பது வந்து ஒரு மருத்துவர்களின் ஒரு சில மருத்துவர்களின் அல்லது துறையை சேர்ந்தவர்களுடைய தவறினால் ஒரு உயிர் போயிருக்கிறது என்பதுதான் இங்குள்ள விடயம். அந்த உயிர் வந்து அந்த உயிரை காப்பாற்றி இருந்திருக்கலாம். இவ்வாறான காப்பாற்றப்படக்கூடிய தேவையில்லாத உயிரிழப்புகள் நேரக்கூடாது, மீண்டும் நிகழக்கூடாது என்பது ஒரு பிரதான விடயம். எப்படி அதை செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதியான விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் நீதிமன்றம் இருக்குது. எல்லா நாடுகளிலையும் ஏன் சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் குற்றம் குறையும். இதை நாங்கள் ஒரு குற்றமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் பொதுமக்களின் அடிப்படையில். இன்னொரு விடயம், நாங்கள் ஏன் பொதுமக்களாக இங்க ஒன்று திரண்டு இந்த விடயத்துக்கு போராட வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. எந்த விஷயத்துக்குமே போராடத்தான் வேண்டும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தவறு எப்ப நடந்தாலும் மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும், சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஆனால் இது மிக முக்கியமானது. இந்த விடயம் ஏனென்று சொல்லினால், இங்க எந்த விதமான மருத்துவ சிக்கல்களுமே இல்லாத ஒரு கேஸ், இது இல்லாத ஒரு விடயம். இதுல வந்து நாங்கள் மருத்துவம் தவறா பிழையாண்ட கேள்விக்கு இடமில்லைன்னா மருத்துவமே வழங்கப்படவில்லை. அதான் இங்க உள்ள பிரச்சனை. அப்ப மக்களுக்கு இந்த தெளிவு வேணும். இப்படியான ஒரு விடயத்தில் எங்களால நீதி பெற்று கொடுக்க முடியாத நிலைமை போகும் என்று சொல்லி சொன்னால், எங்களால முடியாமல் போகும் என்று சொல்லி சொன்னால், எந்த ஒரு விடயத்துக்குமே மருத்துவத்துறையில் நடக்கின்ற எந்த ஒரு தவறுக்குமே எங்களால நீதி பெற முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் இங்க உள்ள உண்மை. அதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேணும். என்றால் இது ஒரு இலகுவாக மிக எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய எந்தவித சிக்கலும் இல்லாத ஒரு விடயம். இதுக்கு எங்களால நீதி வேண்டி கொடுக்க முடியாது என்று சொல்லி சொன்னால், பொதுமக்களாகிய எங்களால எங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்து எங்களுடைய போராட்டங்களை செய்து இதுக்கு நீதி வேண்டி கொடுக்க முடியாமல் போகும் என்று சொல்லி சொன்னால், வேற எந்த விடயத்திலுமே நாங்கள் எந்த நீதியையும் எதிர்பார்க்க முடியாது, எங்களால முடியாது. ஆகவே மக்கள் ஒன்று திரண்டு இதை போராட்டமாக மாற்றி தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இது கைவிடுறதுக்குரிய போராட்டம் இது அல்ல. இது தொடர வேண்டும். நீதி வழங்கும் வரையும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். அடுத்தது இன்னொரு விடயம், நாங்கள் பொதுமக்களின் சார்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தையும் பிரதேச ப்ரொவின்சியல் ஹெல்த் டைரக்டர் அவரையும் நாங்கள் சந்திச்சு பேசி இருக்கிறோம். 2 தடவைகள் நாங்கள் குறைஞ்சது பேசி இருக்கிறோம். அதுல வந்து எங்களுக்கு இந்த நடைபெற்ற விசாரணையில் எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக ஆட்சேபனை இல்லை. முக்கியமாக வைத்தியசாலையில அடிப்படையில செய்யப்பட்ட விசாரணையில வந்து நாங்கள் அறிந்த வகையில் எங்களுக்கு நீதியாக நடைபெற்றிருக்கின்றது. மற்றவர்களை பற்றி பல கருத்துக்கள் இருக்கு. அப்ப இதில் உள்ள விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நர்சஸுக்கும் மிட்வைஃப்ஸுக்கும் வந்து பொறுப்பு கடமை யாருக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னால், அது ப்ரொவின்சியல், அது வந்து மாகாண நிர்வாகத்துக்கு தான் அவர்களுக்குரிய அத்தாரிட்டி இருக்கு, அவர்களுடைய அதிகாரம் இருக்கு. அவர்களுக்கு முடியும் இதற்கு சரியான முடிவை வழங்குவதற்கு. அவர்கள் பயப்படுகிறார்கள். அது நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லப்பட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால், தாங்கள் இந்த நீதியை வழங்கிக்குள்ள வைத்தியருக்கு வந்து தங்களால் ஒன்றும் செய்யலாது. வைத்தியருக்கு வந்து லைன் மினிஸ்டர் தான் வரணும், கொழும்பில் இருந்தான் அந்த நீதி வர வேணும், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் இருந்து. ஆகையினால அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. நாங்கள் தண்டனை வழங்கினால் எங்களுக்கு பாரிய அழுத்தம் வரும், நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் என்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதற்கு நாங்கள் சொன்னோம் தெளிவாக, உங்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட நீங்கள் நீதியை வழங்குங்கள், அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதிலிருந்து வலுவ முடியாது. அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர், அதுக்கு ஒரு உள்ளக டிரான்ஸ்பருக்கு என்ன இடமாற்றம் மட்டும் தான் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் உடன்படையில் என்றால் அப்படி செய்ய வெளிக்கிட்டால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக வரும். இது வந்து தகுந்த தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் இந்த தவறுகள் எப்பவுமே தவிர்க்கப்படாது என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறோம். அதனால ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் வீதிக்கு வந்திருக்கோம். இது தொடரும்.